கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை சிந்திக்க வைக்க சிறுத்தையும் கேறு வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டுகள் பாடி நல்ல பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் செய்யாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம மசுறு என்ன ஆகுங்க கட்டுட தம்பி இது வேணா தம்பி எத்தனை பேரும் இந்த டொங்காசு நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே 22,000 சரியா போச்சு இந்த காசை வாங்க நான் படுற வாடு ஒரு என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா தங்கச்சி என்னுடைய தாய் தகப்பன் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் சோழி முடிஞ்சு தமிழ்நாடா இந்தியாவா பாய் தானா தமிழ்நாட்டுக்கு கறந்தே எதிரி ஆமாம் தம்பி இன்னர் வச்சு ஏற்றுப்பா மைசர் சூப்பர் தம்பி சரிடா பொம்பளை இறக்கல இந்த வாவோடு சாமியை கூப்பிட போகிறேன் வருமா எங்கே சாமி வருது இப்போ பூரா அன்னைக்கு ஒருத்தன் உசிலம்பட்டில் ஆடினேன் பாரு இதில் ஏறிக்கிட்டு ஆடினேன் யாருறான்னு கேட்டால் டீ கிடைக்கல அதே மண்டை காஞ்சி ஏறுறான்னு இந்த கம்பை ஊன்றனால தான் பிரச்சனையே அதில் 4 இளவட்டம் கம்பு ஊண்டிருக்காங்களே என்ன இருக்குன்னு கையை விடுவேன் கம்பை ஊண்டே கூடாது ஆனால் தமிழன் எந்த நேரத்திலையும் தன்மானம் இல்லை நிதானம் தவறாதவன் என் தமிழன் என் ஆஞ்சிங்கங்கள் ஒருவர் செய்யக்கூடிய தவறுனால் ஒற்றுமற்ற தமிழகமும் குற்றவாளியா கிடையாது ஒத்துக்கிறே மாட்டேன் நான் கூப்பிட்றேன் கருப்பை இறங்கி வந்து இந்த கம்பை பிடுங்கணும் அதானே என் பிளானே ஹலோ ஹலோ தம்பி நீங்கள் இங்கிட்டு போங்க எத்துப்பள்ளு முண்டை இந்த கம்பை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா அதில் செக்ஸு படம் முண்டை ரெடி சார் ஹலோ மலையே மலையே நீ உறங்கு என் படிவாச சந்தனமும் என் பாட்டங்க ஆண்ட சாமி இந்த சோழபுரத்துல நின்று விளையாடணும் இந்நேரா கருப்பை இறங்கி இந்த சோழபுரம் கூட்டத்துல இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்கனவிட கருப்பு நீ ஓட்டி வந்த வளர்த்து மாட சாக்கியனும் நாடு மலையாள நாடு என் செல்ல மகன் கருப்பன அந்த நாட்டுல கொண்ட நைக்க முடியலப்பா நீ 1000 யானைக்கு சமமட கருப்பு மெல்லமட கம்மாயா பாடு மெல்லமட கம்மாயா எந்த மட உனக்கு உகந்த மட இந்த மட வேணாமுன்னு நீ இடமாறி உக்காந்த வாண்டி கருப்பாயுருணி காவக்காரன் இந்த சோழ உர நாட்டு மக்க என் சாமியோட வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கியே நான் வணங்கி சோழபுரம் அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சோழபுரம் கிராமத்தில பொல்லா போய ஜாமீனா ராக்கி கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா உன்னை ஊட்டி வளர்த்த அண்ணன் காணாமுன்னு உன் தங்கச்சி ஒத்தையில ஆடுறாடா அருவா புடியருவா கருப்பு ஆர்ப்பரிக்கும் கீநாட்டு வீச்சரவா இந்த சிவகங்கை மாவட்ட வீச்சரவா என் கருப்பே வெள்ளி முடியருவா ரவாடனை வெள்ளி புடியருவா விளையாடு விச்சருவா விளையாடு விச்சருவா விச்சருவா வயசாயும் போச்சாடா எங்க பாட்டை இங்க தூக்கி வளர்த்த கருப்பனுக்கு
உனக்கு வயசாயி போச்சா உனக்கு இந்த குதிரை பிடிக்கலையா இந்த சோழ உரத்துல இன்னும் குதிரை பிடிச்சு வர போறையா जिन्हें कुछ है हर जन वो सकीरे अलग इसने वो सकीरे मेरा मड़ा कमाया ये पांडी मुनी नित्य वरे निचल बोटिया अरे बोटा बोया जामीना ये रोजा कर पांडी मुनी नी अंतरी பாண்டி கொடகொடமா கொடுத்தால் உள்நாக்குக்கு பத்தாதுடா பாண்டி சித்திர மாஜத்தில மதுரையில தேரோட வையில எங்க கிழவே திரியாடுன நலையில நினைக்குது இந்த சோழ உரம் குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாரு எங்க சாமி ஊரா எதுக்குடா இப்படி தாமதிக்கிறாரு சொன்ன சொல்லு மாறாது எங்க கிழமைக்கு ஆட்ட சாமி சிவகங்கை மாவட்டத்தில் எங்க பாட்டங்க உருவாக்குன சாமி எதுக்குடா இப்படி தாமதிக்குது கலிஜரி கம்மாயா கலிஜரி கம்மாயா என் கிழவனுக்கு விளையாட்டு மைதானம் முள்ளு படுக்கப்பா எங்க காளி முனிய மானாமதுரை போய் வாரே தங்கச்சி காளியாத்தா அண்ணே மானாமதுரை போய் வாரே உனக்கு என்ன நானும் வாங்கி வரேன் வாங்கி தாரே போய் வானே களத்துக்கு கருகமணி எங்க காளியாத்தாவுக்கு கூற போட்டு செலடா ஒத்த காலி ஜப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலம் நொண்டி அப்பா ஜப்பானி ஒரு கால நொண்டியடா உனக்கு ஒரு கால் நொண்டியடா ஆரஜு மங்கலத்துல நீ கனவோட்டு படுத்திருந்த என் நொண்டி சோனையாவா காணாமுடா ஒரு திறந்துருச்சு உள்ள சோழ உடத்து சாமி ஊரா ஒத்துமையே ஆயிருச்சு உழுதிருச்சு உள்ள ஒற்றுமையாகிருச்சு ஒற்றுமையாகிருச்சு நாடு ரெண்டுருச்சு யமாமா நாடு ரெண்டுருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழமாவோ நாடகத்தை பார்க்க தன ஏழமாவோ ele
மேலும் கூட வாடா காளிமணி ஐயா அரும்பு ஒரே கூட உரம் ஜாமி உரம் திமுரு கொண்டு போயிட்டு எப்படி ஆம்பளை ஆடுவேன் சரியாக இருந்தால் ஆடுவேன் நீ போட்ட போதைக்கு முண்டை இழப்பு வரும் எப்படி ஆடுவேன் சாமியெல்லாம் நான் வர வர வணங்குற விதம் மாறிக்கிருச்சு அன்றைக்கி எங்கள் ஐயா காலத்துலாம் சாமியை கும்பிடணும்னா எங்கள் ஐயா கோடாங்கி கோமணத்தோடு விழுவார் விழுந்து கும்பிட்டு இங்கே திரும்பார் எங்கள் அப்பா தான் அங்கே நிற்கும் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் தூக்கிட்டு போய் பொங்க கண்ட சொல்லுவார் தம்பி சிறு புஞ்சுவேன் எங்கள் அப்பத்தா என்ன காளி முண்டையா நல்ல முண்டை தான்டா பேரன்பு கொண்டே எங்களை வளர்த்த மூத்த அன்னைங்களே என்னுடைய இளைய தம்பிகளே தாய் தகப்பனே அக்கா தங்கச்சிகளே மொத்தத்தில் தமிழர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவருக்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரர்கள் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இதில் சில பேருக்கு அது இதாட்டியாக இருக்கேன் இவன் சொல்லி மயிர் கை தட்டவா இவன் கொடுத்த காசு கத்திரியா நம்ம பார்த்துட்டு போகணும்னு இருப்பேன். அகராதி என்றால் அது இந்த மாவட்டத்தில் நிறையா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம்னாலே அகராதி கூதி உள்ளதே நிறையா இருக்கு. ஏன்னா நானும் அந்த மாவட்டத்துக்காரன் தானே. இந்த வந்துட்டால போதுமுன்னு மயம் வந்துட்டால கடவோட தம்பி இடியப்பம் சொல்லவே கூடாது கொட்டையை அலசிக்கிட்டு அறையுவேன். உண்மையிலே நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே சண்டை வருவதனால தான் இத்தனை காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக இரவு பகல் பாராமல் எல்லையை காக்கக்கூடிய கருப்பனை போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை எம்கேஆர் தலை வணங்குறேன். வணக்கம் ஐயா. காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஊர்காவல் படையில் உள்ள உறவுகளை வணங்குறேன் எம்கேஆர். நன்றி நன்றி நன்றி. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தவரை நமக்கு நண்பர்கள். நம்ம செய்கிற கிசும்பு அப்படி. தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி சிவகங்கை போகிறவே 2 பேர் போகிறேன். போதையை போட்டோன்னே 7 பேர்த்தை ஏற்றுவேன் பைக்கில். அதில் அந்த பைக்கு உரிமையாளர் போதையாயிட்டா ரோட்டில் நடக்க விட்டுருவாங்க. அவன் நாயாக நடந்து வீட்டுக்கு வருவேன். சிரிப்பு கிடையாது ப்ரோ, சிந்திக்கணும். அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் அக்னி ஏவுகணை ஏவுனார்வார் அப்துல் கலாம் ஐயா, அவரை போல உங்களை பார்க்குறேன். என் தம்பிகளை பூரா பொலந்து ஓச்சு. அவன் தான் ஒருத்தையும் எப்படி பார்க்குறேன். அப்துல் கலாம்னே யாரும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் பேசினே ஒரு வயசானவர் வந்துட்டு அவர் மாட்டு தரகர் தானே அப்படின்ட்டார். மாட்டு தரகர் கிடையாது, சோன் பப்படி வைப்பார். ஏவுகணை நாயகன் அப்படின்ற ஒரு தமிழன் இல்லை என்றால் அன்றைய நாடு நமக்கு போர் தொடுத்திருக்கும். இன்னைக்கு நம்மளெல்லாம் பயப்படாமல் வாழ்கிறோம்னா அது காரணமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு இராணுவ வீரன், வீர தமிழன், வாயிலே குண்டு வாய்ந்தாலும் எதிரியை வீழ்த்தினேன் பாரு சிங்கம். ஜெய்ஹிந்த். இதெல்லாம் சொன்ன விஜரிக்க மாட்டேன். தொங்காசுன்னு சொல்லு, கப்புளிங்க மட்டும் கிலோ 30 ரூபாய்ன்னு சொல்லு, இந்த மேடையே அடிச்சிருவேன். பூரா வெறி கொண்டு தருவேன் பொம்பளைக்கு. தொங்காசு பயலுக உன் கல்யாணம் கட்டவுட்டில் அதோட போடு. கப்புளிங்க போட்டா பிடிச்சி கூட்டந்தாலி கட்டவுட்டில் நக்கிடுவாங்க. இத்தனை ஆண் சிங்கங்கள் இங்கே வீரத்தோடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் வாழுகிறோம் என்றால் அதற்கு காரணமே என் தாய்மார்கள் தான். கைதட்ட மாட்டேல பூரா கவுன்சிலரு விஐபி எம்எல்ஏ மக கைதட்ட மாட்டேன். இந்த திமிரு மயத்துக்கு தானே தண்ணியை போட்டு நினச்சி புழக்கிறாங்க. அப்புறம் ஆகி வரும்போது கடுக்குதுண்டுவேன். பொம்பளையிலும் குணம் சரிலத்தா. பொம்பளை தாய்மார்களே, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கணப்பாக இருக்குமே. எப்படி இருக்கும்? உழைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் வேர்வை. நீ படுத்துக்கிட்டு ரிமோட்டை அமைக்கி சீரியல் பாரு, சீரியல் பாரு. 100 நாள் வேலைக்கு போயிட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் அதில் அகராதி தானே. எங்கள் ஊரில் 2 கிழட்டு முண்டைய 100 நாள் வேலைக்கு போயிட்டு நைட்டியை போட்டு சிப்பிங்கர் விளையாடுது. இந்தா கிச்சரா கிச்சரா கிச்சரா. அதை 2 பேர் பீரி சாப்பிட்டு கருவல்ல பார்த்தவங்க மச்சான் செம்ம பிகர் மச்சான்
அவளை கரெக்ட் பண்ணிடணுமாடா அப்படின்னு 3 நாளாக போயிருக்காங்க. 4ஆவது நாள் போய் கையில் கையை வச்சுருக்காங்க. ஹை மேடம்ட்டு என்னப்பான் இருக்கு அங்கனையே வடக்குன்னு உதஞ்சு. உலகத்திலே என்ன இன்னொரு பிறவின்னு ஒன்று இருக்காப்பா. அப்படி ஒரு பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் வேண்டது ஒன்றே தான், தமிழனா பிறக்கணும். மீண்டும் இந்த உலகத்திலே நான் கோமாளியாக பிறக்கும். என் தம்பிகள் எங்கள் அன்னைகளை சிரிக்க வைக்க வேண்டும். இந்த வந்துட்டாங்கல்ல என் தம்பிகள் மாணவ செல்வங்களே, அறிவு சார்ந்த விஷயங்களே அண்ணன் பேசும்போது அதை எடுத்துக்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கியா ஒருத்தே, கப்ளிங்கன்னா என்ன டீச்சர்னு. அது செருப்படுத்து தலையில் அடிச்சுட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. புருஷனை போய் கேட்டிருக்கு கப்ளிங்கன்னா என்ன, அதான்டி கப்ளிங்கன்னா அதான் எதான் இருக்கு கட்டில் காலு தான் சட்டார் சட்டார் புறம் காலி துணியை குடிக்க மைங்களை வச்சுக்கிட்டு மைசெட் சூப்பர் தம்பி, அருமை அருமை. ஏன் பயந்த உலரா இருக்கு, என்னடா ஓனர் காசு கொடுக்கலையா? வாங்க பொன்னாட பார்த்து வாங்க. ஒலி பாசத்துக்குரிய நண்பு சித்தப்பு ஆரூர் வட்டகை நாடு ஒக்கூர் புதூர் திரு கருப்பையா ஓனார் முத்துராஸ் என் சித்தப்பன் சார்பாக 1001, சிவகங்கை அதிரன் மொபைல் சார்பாக 1001 நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. சோழபுரம் அருள்மிகு அருள்மொழிநாதர் அரம்பலர்த்த நாயகியம்மன் ஆணி பெருந்திருவிழா 2ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இங்கு கூடியிருக்கிற நாடக கலா ரசிக பெருமக்களையும் பெரியோர்களையும் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் கிராம பொதுமக்களையும் இளைஞர்களையும் மற்றும் MK ராதாகிருஷ்ணன் ரசிக பெருமக்களையும், ரசிகர் கிடையாது அண்ணன் தம்பி உறவுகளையும் அன்போடு சோழபுரம் ஊனாலான ரேனா பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒத்துன்றேன் சூம்ப சொல்றேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி அமைதியாக இருந்து பார்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இன்னைக்கு வந்திருக்க MKR குரூப் கலைக்குழுவினரையும் நமது ஊரின் சார்பாக வரவேற்று நமது மண்டபப்படிதாரர் ஊனாலானா ரேனா பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தார் சார்பாக MKR அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். நினைச்சிட்டு இந்த பொன்னாடையே இந்த குடும்பத்தார்கள் சோழபுரம் கிராமத்தார்கள் அன்போடு எனக்கு பொருத்தினாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஒருவன் பெற்றுக்கொண்ட என்பது பெருமை. உங்கள் எல்லாத்துக்காக நான் வாங்கிட்டேப்பா. நம்ம காலாஞ்சி நம்ம வாங்கிட்டான். அண்ணனுடைய இதை பார்த்துருக்கான், உட்காரதுக்கே இடமே இருக்காது. உண்மையிலே சொல்றேன், நான் அண்ணன் நடிச்சிருக்குமான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஊரில் போனோம்னா உட்காரதுக்கே இடம் இருக்காது, ஒரு ஒண்டிக்கிட்டு தான் உட்கார முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுடைய அவர் ரசிகர் கூட்டம்ல உடன் பிறப்புகள். அதனால் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவிக்கப்படுகிறது. சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவிக்கிறது. ஐயா வாங்கய்யா. தம்பி இதெல்லாம் ஏன்டா சிரிச்சு விட்டு எதுன்றிய ஐயா, பூரா கணேஷ் போல ஓட்டுறாங்க. ஏய் விட்டுருவேன் அப்புறம் அண்ணன் இல்லையாப்பா. நன்றி நன்றிங்க. வேற யாருக்கும் போகணுமா? உள்ள போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்க, நம்ம வீடு தான். தம்பி உள்ள போக சொன்னதுக்கு ஏப்பா அப்படியே? ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுப்பா, என்னை இழுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த தம்பி சார் போய்ப்பா அட்டமா இருக்கு, முளைக்குச்சிலாம் புடுங்குற மாதிரி. யானை செத்து போச்சு, எலி செஞ்சதில்ல, அவனை வீட்டுக்கு போச்சுடலாம். எலி சொங்காசு போடுச்சுல, அதை கேட்குறேன் ப்ரோ. உள்ள ரே பொன்னழகு கமலம்மாள் குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம்.
எங்களுக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு உறவுகளுக்கும் பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்திய இந்த மேடைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்கத்திற்கும் எம்கேஆரின் நன்றிகளும் வணக்கங்களும். என்னடா பொன்னாடா ஓத்திட்டு அவங்க திரும்பியே பார்க்கலையப்பா, ஏன் அப்படி போகிறாங்க? என் தம்பிகளெல்லாம் இரவு நேரத்தில் வந்திருக்கீங்க, டூ வீலரில் வந்திருப்பீங்க. பெட்ரோல் போட காசு இல்லைன்னா தம்பி குறும்பு தெரிச்சு போவேன். அம்மா அண்ணன் கட்சி மாநாடு நடத்துகிறேன், பெட்ரோலு ஒரு பிரியாணி கோட்ரு கொடுக்குறேன், உனக்கு பெட்ரோல் அண்ணன் தர்றேன், போகும்போதும் வரும்போதும் இந்த பைபாஸ்லாம் என் தம்பி எல்லாம் மெதுவாக போங்க. அதில் 2 பேர் பேசுவேன், நாங்கள் அப்படித்தான் போகும்னு பேசுவேன். அந்த மூணங்கரிலே கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா சாமி என்பது ஆண்களோட பெண்களுக்கு தான் துடியாக வரும். வாழ்த்துக்கள் தான். அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆடிடுச்சு, அந்த பொம்பளை முந்தானே விலகினதுக்கு புரிஞ்ச என்னை செருப்பிட்டு அடிக்க வர்றேன். என் பொண்டாட்டி ஆடி முண்டை சேலையை பூரா இறக்கி விட்டா, உன்னை யாரா சாமி கும்பிட சொன்னான், உன் பொண்டாட்டி எதுக்கு ஆடுனான்னு. அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு இருந்தேன், அவள் ஆடி என்னை கேவலப்படுத்தி விட்டேன். அன்னைக்கு ஒரு இளவட்ட ஆடினேன், அது நீ வரல. இளவட்ட ஆயின்னு ஆடி விட்டு நான் கேட்டேன் யாராண்டு, எனக்கு தெரியலையான்னு 2 பேரும் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தா அந்த முண்டை 1 லட்சம் வாங்கிட்டு 3 வருஷமாக தலைவர் வந்திருக்கேன். காலை ஆடும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாமி என்பது துடியான தெய்வம். இந்த சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. பக்தியோட தம்பியெல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லா வேலையும் செய்யணும். அந்த வேலை அதை கும்பிடக்கூடாது, தொங்காசு போடக்கூடாது. தம்பி வெதரை வந்து கட்டிம்பிள்ளைகிட்ட பிடிச்சிக்கிட்டு அறையுவேன். கல் 7 வயசு கூட ஆகல, தொங்காசு மயிறு அவனை இங்கே ஏத்துறா மேடையில். சூப்பர் சூப்பர். சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துருவா. லாஸ்ட் 2 மினிட். தற்சமயம் ஆடு களத்திலே அலங்கரிக்க வருகின்ற காலை. வாடா வாடா, சூப்பரா, கைதட்டலாம் கைதட்டலாம். சூப்பர் சூப்பர். மாடு விளையாடுமா இல்ல பொடிவிடுமா? லாஸ்ட் பார் 2 நிமிட்ஸ். என்னதாயிலும் செனக்கழுத்தி மாதிரி இருக்கேன் என்ன மாடா. தமிழுடைய நிறமே கருப்பு தான். அந்த கருப்பு நிறத்திலே மேடைய தவி வந்த இந்த சிவகங்கை மாவட்ட காளையை எம்கேஆர் தலைவணங்குறேன். ஆமா, தேசிய கபடியில் கேப்டன் அவ டவுசரும் மயிரும் உள்ள சட்டி ஓடல போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா வளராது. ஆமா, நீனும் யானையை செஞ்சாலும் இழுத்தாட்டிடுவேன். உங்க பேரு பெரியப்பாவா? தம்பி தம்பி சூத்தரிச்சு போவேன். அவன் தன்னால குசு தரிச்சு போய் நிக்கிறேன். இருடா மைனா கொஞ்சம் இருப்பா, இவன் கொஞ்சம் பார்ப்போம். உங்க பேரு என்ன அண்ணே? பிரதீபன். எந்த ஊரு? ஒக்கூர். ஒக்கூரா? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் வந்து அகத்தி. ஓப்பே புளுத்தி. வாங்க. இவனை எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எவனும் தூக்கணும் தம்பி, வெளியே இருந்த சோரோட அறையுவேன். இவர் வந்தவொடனே என்னை இருந்தா அப்படின்றாரு, இப்படி கட்டி பிடிச்சாரு. போட்டா வந்தாலடா ஸ்கூட்டியில் நீ தானே ஏற்றிட்டு வந்த. அவளை வாய்த்து முறை பேசினிய. என்ன படிக்கிற? பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டு வரையா என்ன கிளாஸ்ன்னு? 8ஆவது படிக்கிறீங்க மிஸ்டர் கீரி பிள்ளை. நல்லா பேசுவானா? ஆமாம், நீ தானே ஹெட் மாஸ்டரு. இங்கே நீ வா, நீ இறங்கு, நீ வா. கலை எங்கள் அன்னைக்கு பூரா கிருத்தனை முடிச்சவங்க. வா. அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? பொழந்து வச்சு நீ படித்து என்ன ஆக போகிற? எந்த துறைக்கும் போக முடியாது. கவர்மெண்ட் வேலைன்னா அரைஞ்சே வருவேன். காவல்துறைக்கெல்லாம் 7 அடி வேணும், இராணுவத்துக்கு வளர்த்தி வேணும். உனக்கு அன்னை சுக்கு காப்பி கடை வச்சு தரேன்.
ஆனா இது ட்ரம்முன்னு சொல்லிச்சு மடுவை பிடிச்சி திரியிடுவாங்க ட்ரம்முன்னு. வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு கூப்பிட்டேனே வந்தில்ல, வாழ்த்துக்கள். இந்தாங்க நல்லா இருக்கண்ணே. படம் பார்க்கக்கூடாது, திரைப்படம் பார்க்க. தம்பி 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 அவங்க நீக்குறவ லைன் பண்றாங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் பிறந்தது எந்த மாவட்டம்? ராமேஸ்வரம் மாவட்டம் ஆகிட்டாங்களா? சரி, வாழ்த்துக்கள். போலாம் போலாம், போங்க தம்பி, வீட்டுக்கு போலாம்ட்டேன். அவங்க வந்து நின்றாவாரு. மேடை என்பது எல்லாத்துக்கும் எளிதாக கிடைத்து விடாது. நாளை காலை அகில உலகத்தில் உள்ள தமிழனுக்கு புறாம் சென்று விடுவான் இந்த ஒக்கூர் மண்ணின் மைந்தன். வாழ்த்துக்கள். மேடையிலே கூப்பிட்டு அவனை நான் அசிங்கப்படுத்தவில்லை, அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளடா என்று ஊக்குவித்தேன். அடுத்த மேடையிலே வருகின்ற பொழுது மிக திறமையான ஒரு ஆண்மகனாக இருப்பான் இவன். வாழ்த்துக்கள் தம்பி. சாங் பாடுவோம். இப்போ எனக்கு பயந்துக்கிட்டே சின்ன பையலுக்கு முன்னாடி வந்து உட்கார்றதில்லை. இது எதுக்கு கிரக மசுரை அவன் பாட்டு கூட்டுக்கிட்டு இருப்பேன். நம்ம பாட்டுக்கு திண்டமா வெளியே இருந்தோமா ஓடணுமா ஆரப்பா. அவனை வீட்டுக்கார அம்மாவே கூப்பிடாத, அங்கிட்டு போடா ஏண்டா ஓட்டு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நம்ம தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமன் நாடு, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நம்ம தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே, தென்பாண்டி ராமு ராமு ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கணும்பா, அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம். அக்கி நிச்சரகடிச்சு அணு ஆற்றலகி உடைத்து காட்டி கலாம் அவர்கள் வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி என் தம்பிகளா, நீங்கள் தான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த எதிர்கால விதைகள் என் தம்பிகள் தான். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளிகளும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா. நம்ம பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாயாக இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி தென்பாண்டி முத்து பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி அது இருந்தாலும் யாரு தெரிய போது. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கணக்கி வீணார், தமிழக மண் மீது புகழ்த்து வீணார் கலாம் அவர்கள். அதவானத்திலே கலவேறினார், தமிழ் மண் மீது மணிசுடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் நம்ம தாத்தாப்பா. பள்ளி செல்லக்கூடிய மாணவ செல்வங்களே, நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கிறார் நம்ம தாத்தா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உலக நாடு பூரா இன்று
பயந்து போய் கிடக்கு. யாருக்காக? அந்த ஒத்த தமிழனுக்காக. தமிழ்நாட்டிலே தமிழ் உறவோடு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். அவரு அக்னின்னு ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிக்கலைன்னா சின்ன நாடே நம்மள்கிட்ட போர் தொடுக்க சுடக்கு போட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ட்ரம்ப்பு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு, அவர் சொந்த ஊர் அமெரிக்கா கிடையாதுடா. அவர் சொந்த ஊர் சிவகங்கை பக்கத்தில் உள்ள பூச்சிப்பட்டி. ஆமாப்பா, பூரிவான். அவர் தாத்தா மலக்கண்ணுக்கு பிறந்தவர். தலக அடிச்சு விடுங்கிட்டா அது போ. என்ன ட்ரம் முண்டா குலசாமியே காத்த வரேன் இருந்தேன். அந்த அம்மா கடாவட்டுக்கு போனேன். ஜவரொட்டிலாம் கொடுப்பாரு ட்ரம்மு தாத்தா. ட்ரம்மு தாத்தா மாதிரி திங்க முடியாப்பா. 20 ஜவரொட்டியை தின்னு விட்டு குசி விட்டு போயிடுவாப்புல. ஆமாம், இந்தா ட்ரம்மு கொல்லு பேரேன். மாவோட அத்திருவேன் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில். தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் வேண்டும். என் அன்பு தம்பிகள் எல்லாம் தவறுகள் எப்படி நடக்குதென்றால் தீய பழக்கத்தில் ஈடுபடுவதனால தான் தவறுகள் நடக்குது. என் தம்பிகள் எல்லாம் அதை மறந்து மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நான் மாறுதட்டி சொல்லுவேன், பூரா என்னுடைய தம்பிகள் என்று. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. இந்த கோமாளி அண்ணன் எம்கேஆர் உங்களுக்கு கோமாளியாக தெரியலாம். பிரிவினை என்பது எதில் நம்மெல்லாம் பிரிஞ்சிருக்கோம்னா அண்ணன் தம்பிகள்னா பிறந்த தாயினுடைய வயிறும் நீங்கள் வாழ்கிற ஊரும் பார்க்குற வேலை தான் நம்மளை பிரித்து விட்டது. ஆனால் ஓடுற ரத்தம் நம்மளை பிரிக்கவில்லை. தமிழுடைய ரத்தம். என் தாய்மார்கள்லாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கட்டின கணவன் ஊரில் இடமில்லாட்டாலும் பிரசிடண்ட்டை கேட்டு ஒரு செலவு வைக்கலாம். ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? உங்கள் வகுசி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா மேடம்? ஆம்பளை என்ன தாய் பண்ணாங்க? தண்ணி சாப்பிட்டா அவ்வளோதான். தண்ணி சாப்பிட்றான்னு ஆண்மகன் கணேஷ் பயில போடுறான். கணேஷ் பயில போட்டால் தான் நம்மளால் ஆடு ஒர்க் பண்ண முடியுது. மண்ட காயும் என்பான். டொங்காஸ் ஏலம் கேட்குறது கேட்கலாம். கப்ளிங் ஓஸ் 350 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பான் அந்த தம்பிக்கு. இருங்கப்பா. அறுசுவை உணவை நமக்கு தந்தவள் பெற்ற தாய். ஆனால் உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று புத்தி சொன்னவள் கட்டின மனைவி. பொம்பளையெல்லாம் அந்த வீட்டுக்கு போங்களே. ஐயா சேச்சிப்பு இருக்காயா? ஒரு 5 சேச்சிப்பில் பெரிய பக்கெட்டில் அள்ளி கொண்டு போய் ஊர்நிலை ஒட்ட முடியுமா? அதுகளை உங்களை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கிருந்தா கைதட்டுங்கத்தா. நீங்க இல்லைன்னா எந்த ஆம்பளையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த கிளம்பிருச்சு தாசில்தார் பார்க்க. ஏன்னா அன்றைய காலத்தில் இன்னைக்கு ஆண்களுக்கு எல்லா பேரையும் பாரு, முகம் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை கொட்டின மாதிரி இருக்கும். ஏன்? ஆனால் சாப்பாடு இல்லை. கட்டின மனைவி என்ன செய்யணும்? அம்மியில் ஓட்ட அரைச்சிச்சு. எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி அம்மியில் ஓட்ட அரைக்கும்பா. அம்மி இவ்வளோ உயரம் இருக்கேன், போட்டு அரைக்கும் போது ஒரு சத்தத்தோடு அரைக்கும். எங்கள் அப்பத்தா எகு எகு எகுன்னு குனிஞ்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க. பின்னாடி எங்கள் கையை அடிச்சுக்கிட்டு இருப்பார். பணம் மட்டையை அடிச்சுக்கிட்டு இருப்பார். தம்பி இதில் காலை வச்சு ஒரு எத்து மூக்குலையே. இது என்னடா எப்போ பார்த்தாலும் ஓலை வியாபாரி மாதிரி உட்காந்துருக்கேன். ஏன்? அன்றைய காலத்தில் ஆவாரம் பூ. ஏன் ஆவாரம் பூ? ஆவாரம் பூ சாப்பிட்டோடனே பூ சுருங்கிரும்ட்டேன். ஆவாரம் பூப்பா. எங்கள் அப்பத்தாவுக்கு முடியை பார்த்தா சொல்ல முடியாது. தரையில் பரசம். முடி தூக்குறதுக்கே 2 பேர் திரிவாங்க. அப்படியே தூக்கிட்டே திரிவாங்க. மசுறு அவ்வளோ கிடக்கும். காரணம் எங்கள் அப்பத்தா அன்னைக்கு கிரிமா தேய்ச்சா ஆவாரம் கொலையும் கம்மா கரம்பையும் சேர்த்து மசுறு வளர்ந்துச்சு. இப்போ பொம்பளைய கிரிமுன்னு ஒன்று விற்கிறாங்க. அதில் ஒரு விளம்பரம், உங்கள் மசுறு வளர மாட்டேங்குதா, சன்புருஷன் ஆயிலை தேயுங்கள், எவன் புருஷன் எக்கடை கட்டு போனான்னு. இதுகளும் எனக்கு வேணும் மேடம். உடனே உங்களுக்கு முடி வந்து ஆட்டு வாழ் மாதிரி தான் இருக்கு. அந்த பொம்பளை போகும். இது ஒரு 5 லிட்டர் கொடுக்க முடியுமா? இந்த முண்டை தூங்காமல் கொள்ள நைட்டு பூரா தேய்ச்சி காலையில் குளிக்க மொட்டை தலையாடி
புருஷன் பார்க்கும்போது சிரிக்கக்கூடாது மேடம், சிந்திக்கணும். ஆட்டு குழம்பு வைக்க எங்க அப்பத்தா அப்படி இருக்கும், முச்சப்பயிரோட குழம்பு வைக்க. இன்னைக்கு பொம்பளைய கூகுள்ல கேக்குது, ஆட்டுக்கால் வைப்பது எப்படி, அம்புட்டி வச்சு புருஷனுக்கு சோறு ஓடுது. 108 வந்துருச்சு. கால் சேரல, அவன் கால் எடுத்துட்டாங்க. அந்த காலத்துல ஏதுப்பா சுகர் பிரஷரு, பூரா வரப்பு வெட்டுதேன். அங்கே மம்பட்டி கண்ணையை பிடிச்சி வெட்டுவேன், வீட்டில் வந்து அவன் கண்ணையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதோ புரிஞ்சா புரியட்டும் எந்திரிச்சு போ. பூரா யாரை பார்த்தாலும் அந்த காலத்தில் பூரா சென்னையாத்தான் தெரியும், பிரச்சனையாத்தான் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனை. அன்றைய காலத்தில் குடிச்ச சாராயம், எங்கள் ஏரியா சாராயம் காய்ச்சல நம்பர் 1. அப்புறமேலு காவல்துறை அதிகாரி ஐயா வந்து நாடக மேடைகளே எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி எங்கள் கிராமத்தை திருத்தினதே காவல்துறை அதிகாரி ஐயா தான். நான் வேறு எந்த ஊரும் கிடையாது, நாங்கள் பிள்ளத்தில் ஆக்கலாம். சாராயம் காய்ச்சல் கலிஜேரி நம்பர் 1. இல்லை நொப்பம் உண்டை, நான் அப்போலேருந்து பார்த்துக்கிறேன். சபாசியா புடுங்கியான்னு இருக்கேன். சாராயம் காய்ச்சல் சபாசியா ஊரப்படம் போட்டில சபாசியா, நான் உள்ள போக நீ வெளியே வாழ காலையா இதெல்லாம் ஆமாம் முண்டை. சித்தப்பு பேசாமல் இருக்கணும். ஐயா ஒரு பாலியல் வன்கொடுமை போடுங்க, ஒழுக்கமாரு. நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம், பொம்பளை பிள்ளைய பற்ற ஊறான். ஆத்தா நானும் பொம்பளை பிள்ளை பார்த்த வந்தேன், உங்கள் பிள்ளைகளை கவனமாக கண்காணிங்க, அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தேன் இவங்கள்ட்ட தூக்கி கொடுக்கலாம் இருக்காதியா, நல்லா இருப்பியே. ஏன்னா காலம் போகிற போக்கு, நான் யாரையுமே குறை சொல்லலை, நம்மளே பாதுகாத்துக்குருவோம். என்னதான் தம்பி, உண்மை தானே? இது எதுக்குப்பா? அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் நல்லதை செய்வார்கள் யார் வேணாலும், நான் குறை சொல்லலை. டாஸ்மாக் கடையை மட்டும் மூட முடியாது. அப்படி மூணாங்கன்னா வீட்டுக்கு இவன் பீர் தயாரிச்சிருவேன். பீர் வந்து மாட்டு கோமியம் சாணியை கரைச்சிக்கிட்டே தயாரிப்பேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் கொரோனா டயத்தில் பாட்டில் 1000 2000 கோட்ரு அதில் வீட்டிலே காய்ச்சினேன். சிங்கம் எதில் காய்ச்சிருக்கேன், செய்து விடியை ஊற்று போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் குடிச்சிட்டேன். 3 நாள் கோமாவில் அடைந்தேன். ஏன்னா போதைய உலகம். நம்ம சொல்கிறோம் கடையை அடைச்சி விட்டாங்கன்னா எங்கே ஓடுதுன்னு, ஆனால் கட்டிங்க குடிச்சாத்தான் மூளை வேலை செய்யும். நிறைய பேர் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கேன், சிறுமூளை ஊம்புது. ஏன்ட்ட பேசவே கூடாது, நான் சிவகங்கை மாட்டேன் லோக்கல் பாய். அவர் குடிக்காட்டால் சிறுமூளை நக்குதாமல் நல்லா வாயில் வந்துடுறேன். பெரிய டாக்டர் அபுரு அதில் வேலைமால மருத்துவமனை டாக்டரு, குடிக்காட்டால் சிறுமூளை இதாயிருமா. அப்புறம் என்ன, அப்புறம் மயிறு குடிக்காதுன்னா விடுவேன், சிறுமூளை வாதிக்கும், ஓசு நக்குமுண்டு இருனே. அண்ணே நீனா வந்து என் தம்பிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நீ போய் இருந்துக்கிட்டு குடிக்கக்கூடாது, சொல்கிறது மட்டும் கேளுனே. இனிமேல் பிறக்க போகிறது இல்லை, இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போகிறோமா? ஏன் சொல்கிறேன், என் தம்பிகளுக்கு சொல்கிறேன். ஏன் தம்பியை நான் இந்திக்காரனா இல்லை பானிபூரி போட வந்தவனா? இதே சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மண்ணில் பிறந்ததுனால என் தம்பி எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்லுவேன். என்ன கேட்குறக்கு ஆள் இருக்கா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. உன் தம்பியில் நீ எழுதி கொடுத்துருப்போ. நீனா என்னத்த குடும்பத்தை பார்க்க போகிற பிறகு நீ குதிமேனே. அதில் என்கிட்ட வந்து சிக்கியிருக்க நல்லா இரு. நீ என்கிட்ட போ, என்கிட்ட பேசவே கூடாது. என்கிட்ட பேசினேன்னா சைட் பார்வோட அடிப்பேன், அவ்வளோதான். நான் பயப்படவே மாட்டேன் யாருக்குமே. என்கிட்ட பேசவே கூடாது. என் தம்பிகளுக்கு நான் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நீ பேசுகிற? நீ பேசவே கூடாதுன்ட்டேன். ஸ்டாப். நான் பேசுவேன். குடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லோரும் நிப்பாட்டிடுவியா? நிப்பாட்ட மாட்டேன். ஒரு 10 பேர்த்த திருத்தணும், அது என்னால் முடியும். கணேஷ் போல போகிறதுனால என்ன ஆகுது? சில பேர் பார்த்தா இந்த சிமுண்டு மூடையில் 10 மூடை கலவை விட்றான்னா 1/2 கிலோ கோயிலை கொட்டுறேன். மேஸ்திரி கேட்குறாரு என்னப்பான்னு, உள்ளே வச்சா தாங்க சுள்ளுன்னு இருக்கேன். அப்படித்தான் ஒருத்தன் புதுசாக வச்சுட்டேன், கிருகிருன்னு விழுந்து மம்பட்டிலே விழுந்து. இந்த கணேஷ் போல எதுக்காக கணேஷ் போல வச்சேன் யாருக்கா தெரியுமா? இந்த கணேஷ் போல கண்டுபிடிச்சி தாத்தா வேறு கணேசே. தம்பி உண்மைதாப்பா தம்பி. கூகுளில் வந்து 8ஆம் நம்பரை போட்டு பாரு, வரும் ஆன்ஸு. இந்த ஆன்ஸை கண்டுபிடிச்சேன் அப்பத்தா வெறும் போன்ஸு உருட்டிக்கிட்டு வச்சேன் ஆன்ஸு. ஏன் அதுக்கு பேர் ஆன்ஸு?
இன்று ஏன் அது பேரு பூலி பிள்ளடா. பூல் வெட்டாதுல போய் பூல்னு சொன்னோம்னா அவங்க அடிக்க வருவாங்க. அது கெட்ட வார்த்தை. பூலிப். லிப்பு என்றால் உதடுகள், வாய சொல்லலாம். லிப்புக்குள்ளே வைப்பதனால தான் பூ. இரு ஏய், அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது கேட்டிருக்கலாப்பா? ஏன் தம்பி என்னைய பேசலாம்? இருனே என்னன்னே இருனே, ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பேசுற? ஏன் தம்பிகள் எங்கள் அண்ணனுங்களை எனக்கு பேச உரிமை இருக்கு, பேசுகிறோம். ஆனால் எத்தனை நாடகத்தில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஏன் நாடகத்தில் என்னென்னமோ நடக்கும். இவ்வளோ தூரம் டூ வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே கைபேசியிலே அனைத்தையும் பார்த்து விடலாம். எங்கள் அண்ணன் தம்பி எதுக்காக வர்றாங்க? எல்லாத்துக்கும் மன கஷ்டம் ஒன்று இருக்கிறது. எதை வேணாம் கொடுத்து விடலாம். இந்த புன்னகை என்ற சிரிப்பை எத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. சிரிச்சிட்டு போகிற முடியாது வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லணும். இந்த ஊட உட்கார்ந்தவங்களுக்கு ஒன்றுக்கு ஆகி வந்தால் என்ன செய்யும்? சந்தேகம். இதில் இந்த ஓசி பைக்கில் வந்தாலுங்கெல்லாம் இருப்பீங்கல்ல, யார் வண்டியில் வந்தாலும் கை தூக்குங்க, சும்மா தூக்கு. என் அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வந்த ஆள் எங்க? ஆனால் அந்த கூட்டிகிட்டு வந்த ஆள் பக்கத்துலேயே தான் நம்மளால் உட்காந்துருப்பேன். விட்டுட்டு போயிட்டா தெருவில் தெரியும்ட்டு. இந்தா தொடையோட தொடையை உட்காந்துருப்பேன். கூட்டு வந்த ஆள், கொஞ்சம் தள்ளி உட்காரு. இருக்கட்டும் மச்சான். எப்பா எனக்கு கடுக்குது, எனக்கு கால் லேசாக சூவை கட்டிக்கிடுச்சு மச்சான். ஒன்றுக்கு அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் பின்னாடியே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? அங்கிருந்து நாடகம் பார்த்து அறிவு சார்ந்த நடிகர்களை பார்த்து கோமாளி வேஷம் போட்டவன் தான் இந்த எம்கேஆர். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஊற்று தண்ணி, பனியாரம், பட்டாணி, பாய் இதை கொண்டு வந்து பொம்பளையாலாம் 8 மணிக்கெல்லாம் இடம் பிடிப்பார். இன்றைக்கி பொம்பளையால் பூரா வாட்டர் கேனு, ஹேண்ட்பேக்கு, இன்னும் அடுத்த வருஷம்லாம் சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கேன் தாய். சுகர் வருவதற்கு என்ன காரணம்னா 40 வயசு வந்துட்டாலே மட்டனை திங்கக்கூடாது, கறி திங்கக்கூடாது, டொங்காசு போடலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை தடவை ஓட்டாலும் கட்டு கம்பி வச்சு கட்டினா கூட லேசாக வெல்டிங்கை வச்சுட்டு அடிச்சிடுவேன், பூரா வெறி உண்டுதுறேன். கல்யாணம் ஆகாத ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அந்த வேலை தான் பார்க்குறேன், ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சிவகங்கை முக்கு ரோட்டில், கப்புளும் இங்கே அணுகும். இதில் நிறைய எங்கள் அன்னைங்க 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற மாதிரி தெரியுதே. தாய்மார்கிட்ட கேட்பான், எல்லாரும் அமைதியா இருங்க. ஆத்தா, உங்கள் கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிசம்னு சொன்ன பொம்பளையா இருந்தால் கை தூக்குங்க. இது வேற தூக்காட்ட காலையில் வந்து அடிப்பேன்னு தூக்குற மாதிரி அதான். ஆனால் என் ஆண் வர்க்கம் தூக்குறது கடுசு. நம்ம மனைவி தான் உலகம். கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் இப்போ நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிற ஆம்பளையை கை தூக்குங்க. போதும் போதும், கம்பு கொட்டு முடி எடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். கல்யாணம் பண்ணலேருந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும், அதை வாழ்கிறதில்ல. கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வாரம் பொண்டாட்டிய புருஷன் கூப்பிடுவேன், டேய் டேய் அனிதா, பொண்டாட்டிய டேன்டுவேன், டேய் அனிதா. உடனே அது என்னடா முருகா, டேய் அணிக்குட்டி அணிக்குட்டிலாம் சொல்லுவேன். அணிக்குட்டி சுச்சு சுச்சு. மாமாவுக்கு காப்பி ஓடுவீங்களா? அவங்க இருடா ராஸ்கல், அணிக்குட்டி பாவாடையை கட்ட வேணாம், புடியே வாண்டுவேன். பாவாடையெல்லாம் துவைப்பேன். பொண்டாட்டி பாவாடையை துவைப்பாங்க, லேசாக அதை பொண்டாட்டி எச்சியை துப்பும், கையில் வாங்கி நக்குவேன். அணிக்குட்டி ஓ எச்சி மொத்த மண்டை வெள்ளம்டுவேன். ஆமாக்கா, அதில் சில பேர் உதுத்துட்டு பயலுக. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என் காரு கண்ணாடி இறங்கிருந்துச்சு, பக்கத்தில் 2 பைக்கில் பேசுகிறேன். உன் மூத்திரத்தை குடிப்பேன்டி, அது உங்கள் ஆத்தாட்ட சொல்லுங்க அம்மா, அது மூத்திரம் என்னடா தீர்த்தமாடா. அவ்வளோ தூரத்துக்கு பேசும்போது நமக்கே எரிச்சலாக இருக்கு. ஒவ்வொருத்தையும் சில பேர் பார்த்தா கையிலேயே மூடிக்கிட்டு அடிக்கிறானாப்பா. லவருக்கு போனு
தம்பி அந்த மாதிரி கிடையாது. உங்கள்கிட்ட எது எங்க அண்ணன் சிரிக்குது வாரு. ஏன்னா அப்ப அதானா யானை கதை என் தம்பிக்காக அந்த கதை. தம்பி நாளைக்கு மழை பெஞ்சிரும்டா யானை கதை கேட்டா. இரு யானை கதை சொல்றேன், எல்லாரும் அமைதியா இருக்கும். கூட பேசுனா முதல்ல இருந்து வருவேன். ஐயா பேசக்கூடாது. தம்பி தம்பி அந்த பாடியை காலி பண்ணி விடு. ஏய் சொல்லுப்பா, அப்புறம் நான் பேசி புரிவேன் படக்குன்னு. நீங்கள் வார்த்தையை விட்டே நான் படக்குன்னு விடுவேன். அப்புறம் தம்பி ரெடி, எல்லாம் மூச்சு இழுத்து விடுங்க. ஆ ரெடி ரெடி ரெடி. ஒரு யானை இந்த நாடகம் முடிய எப்படி புதன்கிழமை ஆயிரும். சிரிக்காதீங்க அப்புறம், அது சாமி யானை. அது காப்பு கட்டியிருக்கு முத்துமாரியம் கோயிலுக்கு. காப்பு அவுத்துருச்சு. கடாயை பிடிச்சி விடுறேன் சென்னைக்கு. யாரே நாடகம் மேடையா பாண்டி கோயிலில் கடா வெட்டுற இடமா? சாபிட் ஐயா துப்பாக்கி வச்சு அவனை சுடுங்கயா. ஏன் தம்பி தான் அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யானை லண்டன். ஏன்னா இங்கனா அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. எப்படா என் குடும்பத்தை பேசலாம்னு. யானைக்கும் குடும்பம் இருக்கு ப்ரோ, அதுக்கு ரேஷன் கார்டெலாம் இருக்குது. நமக்கு ரேஷன் கார்டில் அரிசி மண்ணெண்ணெய் வர்ற மாதிரி அதுக்கு வந்து சோழநாத்து இலை நொப்பம் உண்டை. லண்டன் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வருது. ஸோ என்னை சொல்ல விடுவேன், இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிரு, தாயை செத்துனேன் ப்ளீஸ். இப்பட்டே இல்லைடா, இது கருப்புச்சாமி பாட்டு. ஓ என் தம்பியில வச்சு நான் உங்களுக்காக அண்ணே ஒன்று தான்ப்பா செய்யலை, முண்டை மாத்தையா வரல. நான் வந்தால் எரிச்சலாக இருக்கும். டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த செவரெலாம் இருந்தால் தானே இதெல்லாம் இடித்து ஆளுக்கு ஒரு கல்லாம் உருவிட்டு போயிடுவாங்க. இந்த அக்கா எதுக்குத்தான் அதிசயமாக சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கட்டில் உட்காந்து சிரிவோம். புருஷன் ஓடட்டும் காட்டுக்குள்ளே, மாடு முளை குச்சிலாம் புடுங்கட்டும், அப்படி சிரிப்பேன். அதை பாருங்கப்பா என் தம்பியெல்லாம். அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கே சிரிப்பு வரும். அவன் பொழப்புல கரெக்டாக இருக்கேன் பாரு. எவன் கட்டு போனான்னு எனக்கு கதையை சொல்லு, நான் அங்கிட்டு போய் சீமக்கல்ல கிண்ண அடிச்சுட்டு இருக்கிறேன். சீமக்கருவில் ஒடிச்சு வை. இருங்க அமைதி. லண்டன்லேருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த யானைக்கிட்ட ஏர்போர்ட்டில், சிவகங்கை போங்க அங்கே ஓசு நல்லாயிருக்கும். யானை சொல்லுது சிவகங்கை நல்லா பண்ணுவாங்களா? பண்ண வேண்டாம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. காரில் இறங்கிருச்சு யானை. எலி பார்த்துருச்சு. போய் கேட்குது, நீ பேச இருக்கீங்களே நீங்கள் இங்கே? நான் லண்டன் கப்ளிங், தமிழ்நாட்டு வடதைங்கிற ஓஸ். அந்த எலி 50 கிராம். அந்த எலி பேர் வந்து அசோக். செத்தேன் அசோக். அப்போ அந்த லண்டன் யானைகிட்ட போய் நம்ம எலி கேட்குது, தமிழ்நாட்டு எலி, ஒரு தடவை காங்கிரீட் போட்டுக்கிறேன். அப்போ யானை சொல்லுது, எனக்கு வந்து 500 மூடை ஆகும், நீ சின்ன டீப்பை வச்சுட்டு எப்படி செய்வேன்? இல்லை பண்ணுவேன் ஓரளவுக்கு, நீக்கு ஒரு மாத்திரையெல்லாம் போட்டு அடிக்கிறேன். அப்படியா? எதுவும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ செய்யும்போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்றது. யானை பயப்படுது எலிக்கு, ஓசை பார்த்துட்டு பயப்படுது. அப்போ யானை சொல்லுது, லண்டன் அறிவு, உங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஏதாவது கோகனட்னா என்ன? இளநீ தென்னந்தோப்பு இருக்கான்னு இந்த யானை கேட்குது. அப்போ எலி சொல்லுது, பக்கத்தில் குருசாமி தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்குது, அங்கே சாயந்தரம் வந்து பின்னாடி அடிச்சுட்டு போ. சரின்னு யானை போய் கலைய லண்டன் பர்ஃபின்லாம் அடித்து கப்ளிங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கப்ளிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் நின்றுருக்கு. எலி மக்கா ஓசை லேசாக பட்டையில் கொடுத்து அடித்து லேசாக ராவி அதில் 2 பேர் சூம்பி விட்டு போயிடுச்சு. போய் யானை பின்னாடி போய் எலி சுற்றி தேடி இருக்கு. முண்டைக்கு மாலைக்கண்ணு, கப்ளிங் தெரியல. ஒருவேளை முண்டிக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்போ லண்டன் யானை செத்து போயிடான்னு குசை போட்டு விட்டுச்சு. சட்டாரம் வந்து தூரில் அடிச்சு வந்து போய் கப்ளிங்கில் போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில் விழுந்துருச்சு. திடீர்னு யானை ஆ
எலி ரொம்ப வலிக்குது மெதுவாக செய்வா அப்படின்னு பள்ளிக்கூடம் விட்டாச்சு வீட்டுக்கு போங்க ஒரு சாங் பாடுவோமா ஏக்கோ சார் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் நதிக்கரை ஊரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடைய தலை சுமந்தான் ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி இருமுடைய தலை சுமந்தான் ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா காலையெல்லாம் போட்டு கட்டோம் வாரம் கட்டு வரும் மாலையெல்லாம் போட்டு கட்டோம் வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா நதிக்கரை ஊரோ அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் நீ தேங்காய் கொண்டு கட்டோம் வாரம் நீ தேங்காய் குண்டுகிட்டு வரும் நாங்க நிம்மதியா வாழத்தானா போறோம் ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா காத்தியமா இந்த வந்துட்டாப்புல டிவி ரிப்போர்ட்டர் வந்துட்டார் அங்கு 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 இந்த மைக்கெல்லாம் உனக்கு சத்தம் கேட்காது இதுக்கு தானே கிறிஸ்துவ தானே இங்கிட்டு வா அங்கு 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 ஹலோ ஜலம் ஹலோ ஓம் சச்சி பராசக்தி அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே பக்தகோடி மையன்பர்களே நாடகக்கலா ரசிக பெருமக்களே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் சோழபுரம் கிராமத்தில் எழுந்த அருளும் அருள்மிகு அருள்மலத்த நாயகி அம்மன் அருள்மொழிநாதர் ஆலய மாபெரும் ஆணி பெருந்திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெறும் நாடகத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த எனது நண்பர் ஆருயிர் நண்பர் என்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாநகரில் ஆட்டோ மைசெட்டு அனைத்து விளம்பரம் தென்ன தெளிவுடன் பிரபல விரம்பல மன்னன் KA அங்கு மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மூலம் ஆட்டோ மைசெட்டு விளம்பரம் KA அங்கு ரேடியோ ஔவையார் தெரு மேலூர் ரோடு சிவகங்கை சார்பாக எனது ஆருயிர் நண்பர் திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி 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 கலந்த வணக்கம். நாக்கு தொட்ட பூண்டு கூடாதுப்பையா. வாழ்த்துக்கள். உண்மையிலே கலைக்கும் திறமைக்கும் வயது ஒரு காரணம் இல்லை என்று வட்டி தொட்டியெல்லாம் உங்கள் புகழ் பேசுகிறது அங்கு ஐயா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. 200 நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு இருந்தால் போதும். மைக்கு கொண்டு போயிடாத. உன் மை செட்டில் பிடிச்சா ஒன்றுனா சேர்க்குறீன்னு கேள்விப்பட்டேன். அங்கு சொல்லு. யாரா ரசிகர் மன்றம் சொல்லுவேன். யார் ரசிகர் மன்ற தலைவர்? அது சொல்லிடணும், இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. ஹலோ, நான் ஒரு நாடக ரசிகன். ஒரு நக்கு நக்கிக்க நாடக கலையில் டான்சராக பங்கேற்று நடிக்கும் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரரசி, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை,
திண்டுக்கல்லார் மணிமேகலை ரசிகர் மன்ற சிவகங்கை நகர தலைவர் KA அங்கு நான் தான். அங்குடைய பப்ளிசிட்டி ஔவையார் தெரு வேலூர் ரோடு சிவகங்கை. அடங்கொக்காளி யாவே மணிமேகலையிலாம் நிறைய நாடகம் ஆடினேன் நான். ரசிகமன்ற தலைவர் மணிமேகலை தெரியுமா? ஓடிடு இதுலேருந்து தெரியுது தாலி நீத்து காளி தும்பியை குடிக்கிண்டு. ஒரு ஆம்பளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் நான் உன்னை தலைவனவங்க. மணிமேகலுக்கு தலைவராம்பா. அதில் ஒரு சொடக்கு போடுக்கிறான். அங்கு சிவகங்கை அவர் மயந்தானப்பா. நீ இதில் கரெக்டாக பேசுனீங்க. என்ன கருத்திலும் புனர்வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சோழபுரம் கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு அறவளத்த நாயகி அம்பாள் ஸ்ரீ அருள்மொழிநாதர் சுவாமி ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று 20/6/2026 2ஆம் திருநாள் மண்டபடிதாரர்கள் உள்ள ரே பொன்னழகு கமலாம்பாள் இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை மேலும் பள்ளமாக்க நினைக்கும் நாடகமா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை அருகாமுள்ள தாடவேம்பு கிராமத்தை சேர்ந்த ஹரிதாஸ் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். அண்ணன் 18ஆம் படியான் கூப்பிட்ட உடனே கொல்லிமலையிலிருந்து புறப்பட்டு வர காத்து கொண்டிருக்கிறார். சின்ன கருப்பாக வேடமிட்டு நடிக்க காத்து கொண்டிருக்க என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து. நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வர்றதுக்காக ரோடா அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தொப்புளு என்னுடைய மாணவ செல்வங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியவெட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனை தொடர்ந்து 4 அடி உயரம் 120 கிலோ வெயிட், ஒவ்வொரு மடுவும் 6 கிலோ அங்கு எனது செல்ல மாணவன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த பச்சில பாலகன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நாட்டிய தாரகை நடன சிங்காரி மணப்பாறையை சேர்ந்த முத்துலட்சுமி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து கண்களில் கட்டிடம் காளையனுடைய நீர்க்கசிவை இழுக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி சந்தான லட்சுமி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகையாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஒவ்வொரு பாடல்களும் பாடுகின்ற பொழுது நிறுத்தி நிதானமாக இழுத்து பாடுவார். ஏனென்றால் மக்களுக்கு வரிகள் புரிய வேண்டும் என்பதற்காக அழகா பாடுவான். படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். மணி லேசா குனி. மணி கோயில் இசைக்குதடி என் மனமெங்கும் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. மணி கோயில் இசைக்குதடி மனமெங்கும் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. அடிமாடி மயங்குவதீரோ ஒளித்தானே ஒருகுவதீரோ, இளம் காட்டில் கைகள் வீசவா இடத்தீடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி மனமெங்க மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி.
விழிகள் நாணமா சிட்டு விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தீனமா வட்டு விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்ட நீதுமில்லா பிள்ளை கொண்ட மாறும் ஊர்கோலம் போகும் காகால நீகும் ஊர்கோலம் போகும் காகால நீகும் பூக்கோலம் தூவும் இளம் காட்டே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா மனைக்குள் இசைக்குதடி என் மனமே மயங்கிதடி சிதறல் விழுந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளம் காட்டே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா மனைக்குள் இசைக்குதடி மனமே மயங்கிதடி சிறகுள்ள விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி. அதிரன் கைபேசி உலகம் சிவகங்கை மற்றும் கீழப்பூங்குடி அழகு உணவகம் கீழப்பூங்குடி என் அன்பு உறவு சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அதிரன் கைபேசி உலகம் சிவகங்கை மற்றும் கீழப்பூங்குடி அழகு உணவகம் கீழப்பூங்குடி உறவுகளுக்கு நன்றி. SPM என்னடா இருக்கு அதை படி 100 தரேன். SPM டூர்ஸ் உரிமையாளர் SP ராதாகிருஷ்ணன் சோழபுரம் உறவு சார்பாக ரூபாய் 201. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவா கோடையடி குமரன் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் பிரபல நாடக நடிகரும் எத்தனையோ இல்லங்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய கொத்தனார் வேலை செய்யக்கூடிய என்னுடைய சித்தப்பா தோப்பூர் பழனி அவருடைய தவ புதல்வர் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு காஞ்சரங்கால் பந்தய மாட்டின் ஜாம்பவான் நாச்சியப்பா கோனார் சார்பாக 501 நன்கொடை வழங்கி சிவகங்கையிலே உதவும் கரங்கள் நண்பர்கள் அப்படி சொல்லி ஆதரவு இல்லாதவர்களுக்கெல்லாம் வயதானவர்கள் குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்கும் ஆதரவு கொடுத்து
ஒரு நல்லது ஒரு இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய இப்படி இளைஞனை எம்கேஆர் வாழ்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன் தம்பி. தொடரட்டும் இது புனியமான சேவை. அண்ணனை எப்பொழுதும் கை கொடுப்பேன் உனக்கு. கண்டிப்பாக போட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் ஒரு நாளைக்கு வர்றேன், உதவுங்கிறவங்களுக்கே வர்றேன், என்னால் முடிஞ்ச அரிசி கூட தரேன். அதனை தொடர்ந்து ஸ்ரீ கல்யாணி எர்த் மூவர்ஸ் எங்களிடம் ஜேஜிபி டிராக்டர் மற்றும் உன்னைத்தானே கண்டென்ட்டுக்கு எதிர்பார்க்குறேன். இப்போ தானே இன்ஸ்டாவில் நல்லா ஓடுது. இங்கே வா, படு சொல்லு. வா அண்ணே. அண்ணே என்னை எங்க அண்ணன் படிக்கும்ல, அப்புறம் எது கூப்பிட்றேன் சொல்லு. நீ என்ன வண்டி ஓட்டுற? கல்யாணி கேமரா வெல்ராஜ் போக்கஸ்ல இருக்கட்டும். கல்யாணி எர்த் மூவர்ஸ். எழுத்து போயிருச்சா? எங்க அண்ணன் ஓனர் எங்க? உன்னை காலையில் வேலையை விட்டு நீக்கிறதே என் வேலை. இவர் வண்டி ஓட்டி சேச்சிப்பி ஓட பொழந்து போச்சு. சொல்லுனே அண்ணே, இந்த இதில் தான் நீ வேலை ஆக்குற. ஒக்கா மக்க உடனே வேலையை ரேச்சனம் பண்ணிட்டு வா. இரு ஒரு நிமிஷம். காலை வாட உசுறு ஓதையப்பா. எங்க மதனி கூடத்தில் உட்காந்துருக்கீங்களா? இது எதுக்கு இந்த முண்டை வெதரில் அடிச்சிருங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நான் வர்றேன். ஓ ஆமாம், இனியெல்லாம் எதுக்குத்தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்? நாட்டில் எப்படி இப்படியே பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி கல்யாணி எர்த் மூவர்ஸ் எங்களிடம் ஜேஜிபி டிராக்டர் எல்லாமே வாடகை கிடக்கும். சிமுண்டு, செங்கல், எம்சாண்டு, பீஜாண்டு அத்தனையும் கிடைக்கும். கணேசன் காம்புலன்ஸ், சோழபுரம், சிவகங்கை. எங்கள் அண்ணன் கல்யாணி எர்த் மூவர்ஸ் 100 ரூபா கொடுத்து விட்டுச்சாங்க. உனக்கு வச்சிருக்க கோட்டர் காசையும் கொடுத்துட்டு சூம்பிட்டு தெரிய போகிறேன். நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அங்கு 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 என் அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பான். எண்ட புள்ளி மண்ணுக்கு இந்த ஒண்டி புள்ளி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். பின்னாடி வச்சு அடிச்சுட்டு வா. எல் பாண்டி பிஆர்ஓ குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 கொடுத்த எல் பாண்டி பிஆர்ஓ குடும்பத்தார்களுக்கு நன்றி, வணக்கம். இங்கே வர பப்புளு தம்பிய ஐயா அதே செம்பரியாட்டி வெட்டுடா. அப்படியே இருக்காங்க. இப்போ அந்த மடு அப்படியே அந்த உண்ணி தெரியுது வாரு. இந்த அவன் தூக்க வரிசையில் போட்டு விட்டேன். அவனுக்கு என்ன லேடிஸ் பிரச்சனையோ. சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே உங்கள் அப்பா அந்த ஏரியாவில் எம்எல்ஏ இருந்தவர். அதே மாதிரி ஒரு கைதட்டுங்க முருகா. ஏன்னா இவரோட இந்த காலத்தில் நான் நடிக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். அம்புட்டு காசையும் அழிச்சு விட்டு இப்போ சோத்துக்கு சூம்பி எடுத்துட்டார் இவர். அதெல்லாம் யாருக்குமே இந்த சூம்பு வரக்கூடாது. நிறையா முத அனகொண்டா பாட்டு 1 வரும்போது அந்த படத்திலே அவர் நடிச்சிருப்பார். பாம்பு கடிச்சு ஒருத்தனை கக்கும்பார், அது இந்த முண்டை தான்.
அனகொண்டா முண்டை பயலுகடா. தம்பி 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 இவ்வளோ நேரம் கிளாஸை கரெக்டாக மற்ற எடுத்தியா? தம்பி 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 என்னப்பா என்னப்பா? என் நண்பன் மாப்பிள்ளை சதீஷ் நிறையா பேர்த்துக்கு கண் தானம், கிட்னி தானம், உறுப்புகள் தானம், இவன் உறுப்பு கொடுத்து பிறரை காப்பாற்றிருக்கேன். உசுரோடு இருக்கும்போது எவனா செய்வானா? சொல்கிறேன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ சொல்லுங்க மாமா. சோழவரத்தில் என்ன வேலை ஆக்குறிய? அது வேண்டாம் மாமா. வேண்டாம், வெக்கமா இருக்குது. கெதிச்ச வேலை கூப்பிட்டு வரேன். ஒரு சோகம் சொல்றீங்களா? போங்க, தாளத்தை எடுத்துருவாங்க. அங்கேருந்து வந்துட்டார் நரம்பு தலைச்சி டாக்டர் மாதிரி. சூப்பர் சிங்கரில் பாட கூப்பிடல, நான் பாடுறதுக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போ. சரிங்க மாமா. அந்த பணிவு தாயா உன்னை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு. எங்கே வச்சிருக்கு? அங்கே தான் வைக்க போகுது. எக்கோய் தம்பி, உனக்கு தேவையில்லை. நீ என்ன அங்கு மய மாதிரியே டொக்கு டொக்குன்றிய? அங்கு 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 சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவர் அங்கு 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 ஏர்முடிக்கே. சரி மாமா. நான் சித்திரை 1ஆம் தேதி ஏர் ஊட்ட விழுதுகிட்டு இருக்கேன். பாட்டுக்கு தாளம் போடுங்க. ஓகே மாமா. ஏர் முடிக்கே கைகள் இடை முடிக்கே நீர்வயல் போல் அங்கே நிலம் இருக்க. ஐ ஒன்னே ரொம்ப ஒரு கொலை விழுக போது என் மேல. மாப்பிள்ள கரெக்டாக போடணும், இல்லைன்னா பல்ல விலகிக்கிட்டு கொப்புளிச்சுக்கிட்டு இடியை பொத்து சுட்டு வச்சுக்கிட்டு அறையுவேன். வெறும் வேத்தில் அடிக்க மாட்டேன். இந்த வந்துட்டா இல்லை உடனே காமெடி கொள்றேன், காமெடி அப்படியே புழக்கிறேன். நீ காமெடி எரி. என்ன தெரியலையா? என்ன தெரியுதா? சம்பளம் எந்த புரிஜையும் கொடுக்குறான்னு பார்ப்போம். உன்னை பாட சொன்னா பெரிய வள்ளி ரேணுகா தேவி பாட்டு புழக்கிற. கோழி பாட்டு பாடும் போது இந்த கொண்டாங்க மாப்பிள்ள. என்ன நான் கதை சொன்னேன், எலிக்கி இருந்தது மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. நல்லா கிண்ணா கண்ணா கிடையாது, இப்படி வச்சுக்கோங்க. சரி மாமா. சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா பாருமா போடுறோம் நல்லா. அப்படி போடுங்க. போட்டோமா. நான் என்ன நினைச்சேன்? சாப்பிட்டு போடு சாப்பிட்டு போடு. சாப்பிட்டு சாணி போடு. வாயில சொல்லக்கூடாது மிஸ்டர் மூக்காந்தண்ட முண்டை. அப்படி வை. அப்படி வச்சுக்கிட்டு தாரோடுறா தாரோடுறா தாரோடுறா. சரி. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமி உனக்கு தான். ஆமா தார். அவனை அடிச்சு கொள்றா, வெட்டுறா, கம்பக்கூட்டில் வெட்டுங்கயா. பத்தியா என் சித்தப்ப பையன் எனக்கு ஏதாவது ஒன்னா கொந்தளிச்சிருவேன். கரெக்டா போடுறேன். இங்கே நில்லுப்பா. மாசமோ மார்கழி மாசம் அத்தி தோப்பூர் புத்தனார் பழனிமே மண்டையை உடைச்சிட்டாரு. ஒழுங்கா பாட்டு படிக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ என்ன வைத்து நக்கிறது கிடைக்கிற? அப்போ பூராமே லூஸ் தான். அவன் என்ன அடிச்சான் சரி, அவன் அதுக்கு அடிச்சான் பழனிமே. நம்மளோட நாடத்துக்கு வந்ததுக்கு அந்த பெயிண்ட் பிரகாச ஒரு அடியாடுறா. எப்போ பார்த்தாலும் எத்து பல்லு முண்டை, எப்போ பார்த்தாலும் சிரியுந்தா இப்படியே இருக்காயா குருட்டு கொக்கு மாதிரி. மாமா குடிஞ்சுக்கிறவா எங்க வந்து பின்னாடி இது பண்ற? பேக் சைடு அடிக்க சொன்னாரு. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான். வேண்டாம் நான் நாடத்துக்கு போறேன். வேண்டாம். ஏன் என்னாச்சு? வேண்டாம். ஆமா ஆமா நீங்க வெள்ளையா இருக்குன்னு சொல்றீங்க, நான் கருப்பா இருக்குன்னு பார்த்து கருப்பு போய் கருப்பு சொல்றேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தமிழன் நிறமே கருப்பு தாயா. சிவப்பா இருக்க ஆளுகள் வெளியிலே வெயிலே போய் தெரிஞ்சிட்டு வரும்போது நம்ம நிறம் கருத்து விட்டதே என்று கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் கருப்பாக ஒன்னே போர் உள்ளவர்கள் ஆயுள் முழுவதும் கருப்பந்தாண்ட அழகு. இப்போதான் கேதம் கேட்குறேன். கரெக்டாக போடுமாப்பிள்ள. சிவகங்கை நம்ம சொந்த ஏரியா, சொந்த ஊர், புறம் சொந்தவன் தான். என்னை அசிங்கப்படுத்தாத. அந்த தோட்டை கலட்டிக்கிட்டு துவஞ்சிக்கிட்டு அறைவேன். கரெக்டாக போடணும். ஓகே மாமா. வந்துட்டியா?
என்னடா இப்பதான் ஓம் விக்னேஸ்வரன் குரமநந்தரமணா சுவாமன ஓம் வீரமண கண்ணம் புத்திரபுதா சுவாமன புதுமணன் சுவாத்தனம ஓம் திருபதராச மந்திரமண ஓம் பிரசன்னதா பார்வதி பிராஸ்மாமன ஓம் மதுர மீனாட்சி மந்திரம் சித்திரபதரா சிவன ஓம் ஆத்துல அலங்கரதம் மதுர மீனாட்சி ஓம் துளாராசி ஏழு நாடு பாதிப்பில்லை ஓம் மித்திரமண நெய் எடுத்துட்டு வாங்கோ. நான் ஸ்ரீதர் ஐயர் இருக்கார்ல, அவரோட ஸ்டூடெண்ட் நான். சோழபுரம் பாஸ்டின் விஜய் வடமாநில டிரைவர் சார்பாக புகை பயலுகடா. புகை பையனா பயலுன்னா என்ன? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம தாத்தா இப்படி சாப்பு நடக்கக்கூடாது. அவரை மாதிரிலாம் எவனும் டொங்காசு போடணும். அதே யாரா அது? எங்கள் பெரியப்பா தம்பி, இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. நோத்தவமான எழுதி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அதில் சொல்லிடுமானேண்டா. அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? சொல்றா சிங்கா. 4 எவர் மெட்டல் சார்பாக மிஸ்டர் ஐயப்பன் பாலிஸ்டர் நன்கொடையாக ரூபாய் 200. நன்றி. 200 ரூபாய்க்கு 50 ரூபா தான் இருந்துச்சு. சரி விடு. என்னடா 20 தான் வந்துட்டியே வர. சரி தேவி, சரி தேவி மோட்டார் சிவகங்கை உரிமை சிவா சார்பாக 1 அல்ல 2 அல்ல 140. வாப்பா சிவா, இது என்னப்பா இதே? இது ஒயின் ஷாப்பா? நான் பிளாக்கில் ஓட்டுறேன்னா? இந்த 20 ரூபா நீ வச்சு தம்பி கம்பு கூட்டு மருந்து வாங்கி தேய்ச்சிக்க. சாமியை அழைக்க போறேன்.